இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கல்கி திரைப்படத்தோட திரைக்கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தின் ஆரம்பத்திலேயே மகாபாரத போர் நடந்து முடிகிறது. இதில் துரோணாச்சாரியர் மகனாக அமிதாப் பச்சன் அவர்கள் பாண்டவர் குடும்பத்தில் கருவில் உள்ள குழந்தையை அழிக்கிறான். இதனால் கோபமான கிருஷ்ணன், உனக்கு மரணமே இல்லை, உடல் முழுவதும் ரத்தம் வழிந்து நான் கலியுகத்தில் ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்னை நீ காப்பாற்ற வேண்டும், அப்போதுதான் உனக்கு சாபம் தீரும் என்கிறார். 6000 வருடங்கள் ஓடி 800 வருடமாக உயிரோடு இருக்கும் யாஸ்கின், அதாவது கமல், உலகின் கடைசி நகரமான காசியில் மக்களை அடிமைப்படுத்தி ஒரு ஊரை உருவாக்கி வைத்துள்ளார். அந்த ஊரில் ஒரு பவுண்டி ஹண்டராக பிரபாஸ் வர 1 மில்லியன் யூனிட் இருந்தால் கமல் இருக்கும் காம்ப்ளெக்ஸ்குள் வரலாம் என்று ஒரு விதி. இதற்காக பிரபாஸும் போராட, அதே நேரத்தில் கமல் பல பெண்களின் கருவில் இருந்து ஒரு சீரோம் எடுக்க முயற்சிக்கிறார். அப்போது அங்கு இருக்கும் தீபிகா படுகோன் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாக அதில் சீரோம் எடுக்கும் போது அது கிருஷ்ணன் தான் என்று தெரிய வர, அமிதாப் பல வருட தவிப்பிற்கு பலனாக தீபிகாவை தேடி வர, இதற்கு பிரபாஸ் எந்த விதத்தில் உதவுகிறார், அதோடு கமல் நினைத்ததை அடைந்தாரா என்ற பிரம்மாண்டமே இந்த கல்கி திரைப்படத்தின் மையக்கதை.